ஆண்டவர் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 8வது மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மொழித்த நிகழ்ச்சியின் வாயில் உங்கள் சந்திப்பில் கற்றுக்கொள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை சிந்தித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் எப்படிப்பட்டவராம்? சகலவற்றையும் அனுகூலமாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். தாவீது வாசிக்கிறோம், அவனோடு இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிட்டு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, வாசல்கள் திறக்கப்பட்டது. அப்போ ஒரு மனிதனோடு தேவன் இருக்கும் பொழுது சகல அனுகூலங்களையும் தேவன் கட்டிடுவார். நம்ம அநேக நேரம் என்ன செய்ய, அதை விட்டுட்டு மனுஷனை நம்பி அவர் நம்ம கூட இருந்தால் நமக்கு அனுகூலமாக இருப்பார், சப்போர்ட் பண்ணுவார், அப்படி பண்ணுவார். அவங்க காசை பார்த்தோன்னா டகார் மாதிரி இருந்தாங்க. வக்கீலை பார்த்து, கவுன்சிலரை பார்த்து, அவரை பார்த்து, இவரை ஒருத்தர் வேண்டாம். ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு அவரை முழுவதும் நம்புங்க. ஏன் உங்களுக்கு எல்லாமே எதிராக இருக்குது? அதற்கு காரணம் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா அப்படி ஒரு சின்ன செக்கப். பேட்டரியில் போட்டிருப்பாங்களே, தினமும் என்னை கவனி. அதே மாதிரி கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா அப்படிங்கிறத நான் செக்கப் பண்ணிக்கணும். ஏன்னா தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் சந்தித்த போதெல்லாம் அதை நம்ம கூட இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு செக்கப் எப்போதும் அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்போ ஒரு மனிதனோடு தேவன் இருந்தால், தேவன் அவனோடு இருந்தால், அவன் தேவனோடு இருந்தால் எங்கேயும் அனுகூலம் தான். யோசிப்பை பாருங்கள், அந்த மாதிரிலாம் சேர்ந்த நிச்சயம் தான் சோதரன். அவன் அப்பா கூட இருந்தான், அங்கே ஒரு அனுகூலம். கடைசி இந்த பேரெல்லாம் போட்டு கொலை செய்யணும்னு நினைக்கிறான் யார், அண்ணமார். ஆனாலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியினால் பார்த்தீங்க அப்படின்னா ரூபனையும் யூதாவையும் அவனுக்கு அனுகூலமாக மாற்றினார். ரூபன் என்ன நினைக்கான், ஒருத்தனுக்கு தெரியாமல் உனக்கு பத்திரமா காப்பாற்றி வீட்டுக்கு போயிடுன்னு நினைக்கிறான். யூதா என்ன நினைக்கிறவன் எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கான். அதனால தான் இஸ்மவேலர் வரும்போது அவன்கிட்ட வித்துப்பட்டாங்க. ஆனால் யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார். அவனுக்கு கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்த இடத்துல ஒரு அனுகூலம். அங்கே போய் யோசேப்பு விற்கப்பட்டால் அங்கே எத்தனையோ பேர் யாரெல்லாமோ. அப்போ மனிதர்கள் தானே அடிமை. இந்த கழுத மாடு மாதிரி அடிமையாக அன்றைக்கி மனிதர்களை தான் பயன்படுத்தினார். அப்போ யோசேப்பு யார் யாருக்கு எடுக்கா? போத்திப்பார். அவன் ஒரு நல்ல ஒரு அதிகாரி. அவன் பார்த்திங்க அப்படின்னா அவன் வீட்டோட எல்லாவற்றையும் அவனுடைய கரத்தில் கொடுக்குறான். கர்த்தரை அவனுக்கு அனுகூலம் உண்டாக்கி அவனை ஆசீர்வதித்து ஜாலியாக இருக்கான். ஆனால் அவன் மனைவி அவனை பற்றி தப்பாக பேசுகிறான். ஜெயிலில் போட்டுருந்தாங்க. ஜெயிலையும் ஆண்ட ஒரு அனுகூலத்தை கொடுக்குறாரு பாருங்கள். அந்த ஜெயில் அந்த லீடர் பார்த்தார், சூப்பர்வைசர், எப்பா என்னோட ஆண்டவருக்கு நீனே பார்த்துக்கப்பா அந்த ஜெயில் அப்படின்னா அப்படி சார் உரம்பு கொண்டேன். அங்கேயும் போயிருச்சுனா கர்த்தர் அவனை நடத்துகிறாரு. அவன் நல்லா அமைதியாக ஜாலியாக இருக்கிறான். அதோடு விட்டார பார்த்தீங்களா? கடைசியில் எங்கே பார்வோன் முன்னாடியே கர்த்தர் அவனுக்கு அனுகூலத்தை உண்டு பண்ணி, பார்வோன் வாயாலேயே அவனை தேசத்துக்கு அதிகாரியாக மாற்றி கர்த்தர் அவனுக்கு அங்கேயே அனுகூலத்தை உண்டாக்கி என்ன செய்தார்? எகிப்து சோதராம் தேசத்தில் கர்த்தர் அவனை ஒரு பெரிய அதிகாரியை மாற்றி இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றக்கூடிய பெரிய பொறுப்பை கையில் கொடுத்தார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அதனால் நாம் என்ன நினைக்கிறோம், அவங்க இருக்காங்களா, பணம் இருக்கா, படிப்பு இருக்கா, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம். நீங்கள் ஒன்றும் இல்லை நினைக்கிறீங்க, கர்த்தர் இருக்காரா, சந்தோஷமாக இருங்க, சகலம் அனுகூலமாக. நல்ல பிதாவே, எல்லாவற்றையும் எங்களோடு கூட இருந்து அனுகூலமாக்கி எங்களை ஆசீர்வதித்து எங்களை நடத்துகிற தேவமே, இந்த அனுதின கண்மொழி திரைச்சிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீரே கூட சென்று அனுகூலத்தை உண்டு பண்ண போகிற அப்படின்னாலே ஸ்தோத்திரம். இயேசு நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதா, ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கண்மொழியத்தை நீங்கள் சந்திக்கிறதுக்கு தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமென்.